இன்றைக்கி அரிசி சாதம்னாலே நிறைய பேர் வந்து கொஞ்சம் மேலே கீழே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக வருஷம் வருஷம் கொண்டாடினாங்க. ஐப்பசி மாதம் வரக்கூடிய ஒரு நாளில், ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிவன் சம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சரிசி சாதத்தை வடிச்சுன்னா சோறு ஆக்கி, ஒரு மூட்டை 2 மூட்டை இல்லை, நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசியை வடித்து அதை வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி உயரத்துக்கு இருக்கும், ஒரு 50 அடி அகலத்துக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய சிவலிங்கத்துக்கும் இந்த அரிசி சாதத்தை வந்து போர்த்தியிருப்பாங்க, அப்படியே பூசியிருப்பாங்க. மேலே நிறைய கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு அந்த சாதத்தை வந்து சிவபெருமான் மேலே, சிவலிங்கத்து மேலே பூசியிருப்பாங்க. பூசி ஒரு பெரிய ஒரு விழா, அதுக்கு பேர் அன்னாபிஷேகம்னு பேர். அந்த விழா எடுத்து திருப்பியும் அந்த சிவபெருமான் மேலேருந்து அந்த சாதத்தெல்லாம் எடுத்து அதை வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க, மற்ற உயிர்களுக்கும் கொடுப்பாங்க, ஆற்றுல கொண்டு போய் அதை மீன்களுக்கு உணவாக போடுவாங்க, எல்லா உயிர்களுக்கும் படைப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சிவன் சமாங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஒரு காந்த அலை உள்ள ஒரு அரிசி, அந்த அரிசியில் நம்ம படைச்சி அதை வருஷத்தில் ஒரு நாள் கொடுத்தாலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த அரிசி தான் இது. அதனால தான் இந்த அன்னாபிஷேகம் என்கிற ஒரு விழாவே நடத்தப்பட்டிருக்கு.